ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரவுண்ட் தி குளோப் தமிழ். நீ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோரக்க சித்தர் அவரோட ஜீவ சமாதி பீடம் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் வடக்கு பொதிகை நல்லூர் அப்படின்ற அந்த ஒரு ஊரில் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஜீவ சமாதியாக வந்து கோரக்க சித்தர் இருக்காருங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து ஒரு கோவிலாக எழுப்பி இந்த இடத்துல வந்து வழிபட்டுட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கோவிலை சுற்றி பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சித்தருக்குன்னே தன்னை அர்ப்பணிச்ச ஒரு சித்தர் அடிகளார் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சித்தர் ஐயாவை பற்றி என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறோம் நம்ம தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்ததும் முதல்ல லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அரிசி அந்த இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க மூட்டை மூட்டையாக. இங்கே வந்து டெய்லி அன்னதானம் போடுவாங்க. அன்னதானத்துக்காக டொனேஷன் கொடுக்குறவங்க வந்து இந்த மாதிரி கொடுக்கறது எல்லாமே இங்கேயே வச்சுருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் வந்து விற்பனை பண்ணக்கூடிய ஸ்டால் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய விதமான புக்ஸ் எல்லாமே இருக்குது. கடவுள் சம்மந்தமான புக்ஸ் இருக்குது. இல்லை இந்த கைவேத்தியம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா அதுக்கான இதுவும் இருக்குது. சித்திரை பற்றினக்கூடிய புக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இங்கே வந்து இருக்குது இதில் ஓவராலாகவே. ஸோ புக்கு வந்து இங்கே எதாவது வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, சித்திரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, இந்த வந்து புக்ஸ் இங்கே இருக்குது எல்லாமே. இதை வந்து வாங்கி இங்கே படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை. அப்படியே அந்த புக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம எப்படி சைடில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோவாக வாங்கி வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்றவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் வாங்கிக்கலாம். அதை ஃபோட்டோஸை வேணுன்றவங்க வாங்கிட்டு அப்படியே சைடில் கவுண்டர்கிட்ட வந்தோம் அப்படின்னா, கவுண்டருக்கு சைடில் வந்து சித்தர் அவங்களோட சின்னதாக கார்டு மாதிரி போட்டு பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பெரிய ஃபோட்டோவாக வாங்கி வைக்க முடியாது அப்படின்றவங்க சின்ன ஃபோட்டோஸாக வாங்கி பர்ஸில் வச்சுக்கலாம், இல்லை வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு சித்தருக்கான படமும் வந்து பேரோட போட்டிருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே செவுத்தில் வந்து மாற்றி வச்சுருவாங்க. கோவில் சுற்றி வரும்போது நீங்கள் சித்தர் அவங்கள வந்து ஒரு ஒரு சித்தரோட பேரும் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சித்தருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேர் போட்டுட்டு அவங்களோட வாழ்ந்த காலகட்டத்தை, அவங்களுடைய சிறப்பான நாட்கள் என்ன, என்றைக்கு அவங்களுக்கு வந்து சிறப்பான நாட்கள், என்றைக்கு வந்து நீங்கள் வந்து பலன் பெறலாம் வேண்டியவங்கள, ஸோ என்ன வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம காமிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்றதால, ஸோ நான் ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் போட்டு நான் காமிச்சிட்டு போகிறேன். ஸோ நீங்கள் இங்கே கோவிலுக்கு நேராக வரீங்க அப்படின்னா ஒரு ஒரு சித்தரையும் நீங்கள் சுற்றி வரும்போது பொறுமையாக இருந்து பார்த்துட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையாவே ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே கோவிலை சுற்றி வந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு ஒரு சித்தர் என்ன யார் இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலிமா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ஸ்கூலும் இருக்குது. இவங்க ட்ரஸ்ட் மூலிமா வந்து ஸ்கூலும் நடத்துகிறாங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியுமே அன்னதானம் நடக்கும். யார் வேணும்னாலும் வந்து இதில் பங்கெடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கே இருக்க அன்னதானத்தில் இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இங்கே. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுற்றி வரும்போது நம்ம பார்த்து ஒரு இது என்ன அப்படின்னா, இவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இங்கே சைடில் தான் வந்து சாப்பாடே போடுறாங்க இங்கே கோவிலில் தான். ஸோ அது வந்து உண்மையிலே நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைனில் நின்று சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இங்கே அன்னதானத்துக்காக. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முதல்ல வந்து இவங்க என்ன கடைப்பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னதானத்துக்கு யார் வேணாலும் போய் சாப்பிடணும் அப்படின்றதுல முதல்ல இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு, அப்புறம் வயசானவங்களுக்கு, சித்தரடிகளாக இருக்குது, அப்புறம் தான் வந்து பொது ஜனங்களுக்காக வச்சுருக்காங்க. இது எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய லைன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இருக்காங்க. ஸோ இந்த கோவில் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு திறந்தே இருக்கும் இது. ஸோ இந்த கோவில் வந்து இதுதான் டைமிங்கு. நார்மலாக கோவில்லாம் பார்த்தோன்னா 12 மணி 1 மணிக்கு மூடிடுவாங்க. ஆனால் இந்த கோவில் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து திறந்த வெளிக்கே இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து இருக்கிறவங்க இங்கே இருப்பாங்க. ஸோ இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ வந்து ஒரு பெரிய இடம் இது. சுற்றி வரும்போது பார்த்தோன்னா இங்கே சைடில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு வழி மாதிரி போச்சு. இங்கே என்ன ஒரு வழி போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறவங்களும் வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க இங்கே. ஸோ உள்ளே விளக்கு ஏற்ற முடியாதனால இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கு சொல்லிட்டு தனியாக ஒரு இடமே வச்சுருக்காங்க இங்கே கோவிலில். இங்கே நிறைய பேர் வந்து விளக்கேற்றி வேண்டின விஷயங்கள் வந்து நடந்திருக்கதா சொல்கிறாங்க இங்கே.
அதே மாதிரி அதுக்கப்புறம் அங்கே சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து தியானம் பண்ணுறதுக்கான ஹால் இது. ஸோ இங்கே வந்து வரவங்க வந்து இங்கே வந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஸ்கெட்சில் இது பண்ண மாதிரி ஒரு ஒரு சித்தர் அவங்களையுமே வந்து ஸ்கெட்ச் பண்ணி அந்த பேர் அவங்க பேர் போட்டு அவங்க வச்சுருக்காங்க. இங்கே இங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு தத்ரூபமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு உங்களுக்கு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபீல் ஆகும். இங்க பாருங்க அப்படியே ஒரு ஒரு சித்தருமே வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம் சித்தரை பற்றி. ஸோ எப்படி அவங்க இருந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு இது. அதே மாதிரி இவங்க தான் வந்து கோரக்க சித்தர். ஸோ இந்த இடத்துல ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சைட்லேயுமே 2 சைட்லேயுமே வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 சைட்லேயுமே வந்து சித்தருக்கு ஒரு பெரிய குத்து விளக்கு ஏற்றினபடியே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது எப்பயுமே அது. ஸோ அதை வந்து அணையாமல் வந்து பார்த்துக்கிறாங்க கோவில் நிர்வாகம். ஐயா வணக்கம், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஐயா, என் பேர் சண்முகையா. சத்தமா நாகப்பட்டினத்தை சேர்ந்தவன். நான் வந்து 46 வருடமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். ஐயாவின் பேரில் பல விசேஷங்கள், நல்ல விமர்சனங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் ஐயாவை நீங்கள் சென்னையிலேருந்து பார்க்க வந்திருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்க. உள்ள போட்டாக்கள், பக்தர்கள் போட்டாக்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க. இங்கே இப்போ வந்து சிறப்பு பூஜை, மதிய பூஜை நடந்து இப்போ அன்னதானம் நடந்து கொண்டிருக்கு. அன்னதானத்தில் நான் பாராயணம் பாடி அன்னதானம் துவக்கிவிட்டு இப்போது வந்திருக்கிறேன். நீங்கள் என்னிடம் பேட்டி கேட்கணும் அப்படின்னு கேட்கிறீர்கள். ஐயாவை பற்றி சில வார்த்தைகள் கூறுங்கள். ஐயா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், நிறைய இருக்கிறது. அவரோட புக்கு இருக்கு, உள்ள அலுவலகத்தில் இருக்கு. புக் ஸ்டாலில் அவரோட புக்கு சந்திரரேகை, போரக்கர 5000, 200 அப்படின்னு பல புக்குகள் இருக்கு. அந்த புக்குகள்லாம் வாங்கி படித்து கொண்டால் அதை பற்றி அவர் விவரம் ஃபுல்லாகவே தெரிய வரும். ஐயா வந்து நான் இங்கே வந்து எதற்கு வருகிறேன் அப்படின்னா, எனக்காக நான் வரவில்லை. ஊர் மக்களும் உலக மக்களும் நன்மைக்காகவும் உலகம் நல்ல விதமாகவும் நடத்தியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கும் உலகம் நல்ல சண்டை சத்திரவு இல்லாமல் இருப்பதற்கும் அவர்களுக்காகவே நான் பொதுவாக வருகிறேன். வந்தது மட்டுமல்ல, அங்கு பல பணிகளையும் செய்கிறேன். பணிகள் என்னன்னா பொது தொண்டுகள் செய்கிறேன். ஐயாவின் அருளால் எனக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. எனக்காக நான் செய்வதில்லை, எல்லோருக்காக தான் செய்கிறேன். அது மட்டுமல்ல, இங்கு வருபவர் அனைவரும் அவரை பற்றி, ஐயாவை பற்றி சில பேர் தெரியாதவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர்களை பற்றி நான் சில விளக்கங்கள் தருகிறேன். இப்போ வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா, ஐயாவுக்கு விமர்சனமாக கொண்டாடுவது ஐப்பசி பரணி. ஐப்பசி பரணியில் ரொம்ப மடக்கணுமா அந்த தான் ஐயாவை காட்சி கொடுத்தது. அவருக்கு இங்கு விழா எடுப்பார். விழா எடுத்தால் பல அமைச்சர்கள், நிர்வாகசார்கள், பல பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுவார்கள். அது மட்டுமல்ல, சில சிறப்பு நிகழ்ச்சிகள், கச்சேரிகள், அதில் வந்து செட்டியார் அம்மாவுக்கு தான் காட்சி கொடுத்தது இவர். அதான் ஐப்பசி பரணி. இந்த செட்டியார் அம்மா அன்று தான் இங்கே வருவார்.
அவர்களை வைத்து அன்று ஒரு இரவு இருந்துவிட்டு மறுநாள் காலை பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயிலேருந்து மும்மூர்த்திகள் வருவார்கள். மும்மூர்த்திகள் என்றால் விநாயகர், பார்வதி, சிவன், முருகன். மும்மூர்த்திகள் வந்து அந்த செட்டியாரை அழைத்து கொண்டு திருப்பி சென்று விடுவார்கள் மறுநாள். அப்பொழுது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். ஊரை சுற்றி வரும். அது விமர்சனையாக இருக்கும். அன்று வந்து அன்னதானம் ஏக தடபுடலாக இருக்கும். லெவலில் இருக்கும். அன்னதானம் 8-9 மணி வரை போட்டு கொண்டிருப்பார்கள் நிர்வாகத்தில். அது மட்டுமல்ல, அன்று எல்லார் வீட்டிலும் யார் போனாலும் சாப்பிடுவார்கள். எல்லாரையும் அழைப்பார்கள். எல்லாம் அழைத்து அன்னதானம் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிடுவாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இங்கு மட்டும் இல்லை, வடக்கும் சரி தெற்கும் சரி, இந்த 3500 வீட்லேயும் கூப்பிடுவார்கள். அன்னதானம் கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செய்து அழைப்பார். ஏன் செய்கிறார்கள் என்றால், ஐயாவே வந்து நேரில் சாப்பிட்டதாக அவர்களுக்கு மனத்திருப்தி. அதான் இங்கே ஒரு பெரும் பரணி விழா. இந்த பரணி என்றுதான் அவர் காட்சி கொடுத்தார் அந்த செட்டியார் அம்மா. அதனால் அவர்கள் எல்லார் வீட்டிலுமே பொதுவாக அன்னதானம் வாங்குவார்கள். வசதிக்கு தகுந்த மாதிரி செய்வார்கள். அவர்கள் 2 பேர் 3 பேர் கூப்பிடுவார்கள், 10 பேரை கூப்பிடுவார்கள். கூப்பிட்டு அவர்களுக்கு தகுந்த மரியாதை செய்து அவர்களுக்கு உடைகள், வேட்டி, துண்டு, அவர்களுக்கு இலவசமாக ஏதோ தொகை கொடுப்பார்கள். அவர்களும் சந்தோஷமாக வாங்கி கொண்டு வாழ்த்துவார்கள். எல்லா வீட்டிலும் இது நடக்கும். அது மட்டுமல்ல, இங்கே நிகழ்ச்சிகள் பல நடக்கும். ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி மோள கச்சேரி, வேறு நடிகர்கள்லாம் வருவார்கள். அவரெல்லாம் வந்து போவது உண்டு. இங்கு பொதுவாக வந்து 3 வேளையும் அன்னதானம் போடுவோம். 3 வேளையும் அன்னதானம். காலை சிறப்பு பூஜை. இந்த சிறப்பு பூஜை முடிஞ்சோடனே 8 மணிக்கு அன்னதானம். பொதுவாக எல்லாரும் சாப்பிடலாம். அதே மதியம் வந்து 12:30க்கு சிறப்பு பூஜை வந்து அதிலே அன்னதானம். வடை பாயசத்துடன் அது வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 5-6 மணி வரை நடக்கும். மாலையில் அன்னக்காவடி என்று 2 கிளம்பு. 2 சாதுகள் போவார்கள். 2 சாதுகள் வந்து, ஒரு சாது வந்து வடக்கே, ஒவ்வொரு சாது தெற்கே. 2 சாதுகளும் போயிட்டு ஒவ்வொரு வீடாக போய் அன்னம் வாங்கி கொண்டு வர்றார்கள். அன்னம் என்றால் அவர்கள் வீட்டிலே அவர்களே முதல் சாதம் அடிக்கும் போது சாதத்தை எடுத்து ஒரு டப்பா கிண்ணத்தில் எடுத்து பத்திரமா மூடி அவர் தோட்டா உள்ள இடத்தில் வைத்து விடுவார்கள். அழைத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு விருந்தாடி வந்தாலும் யார் வந்தாலும் உபசரிப்பார்கள். அதே இந்த காவடி வந்து கரெக்டாக 6:50க்கு இங்கேருந்து கிளம்பினாலும் இங்கேருந்து வடக்க போகும்போது ஒவ்வொரு வீடாக போகும்போது இந்த காவடி வருவது மணி சவுண்டை கேட்டது உடனே அவர்கள் உடனே வெளியில் வந்து நின்று இந்த சாதத்தை காவடி சாதத்தை செலுத்தி விட்டு அவரிடம் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வணங்கிவிட்டு செல்வார்கள். அடுத்த வீடு இதே மாதிரி தக்கையும் தெற்கையும் போய் எடுத்துக்கிறது. 2 காவடிகளும் கரெக்டாக 7:50க்கு இங்கே வந்துடும். 8:45க்கு கடைசியாக பூஜை போடுவார்கள். பூஜை அதுடன் நடை காத்தப்பட்டவுடன் அந்த அன்னதானத்தை எல்லாருக்கும் பரிமாறுவார்கள். எல்லாருக்கும் அந்த அன்னதானமானு பல பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து வியாதியஸ்தர்கள் வேண்டியிருப்பாங்க. குழந்தை இல்லாதவர்கள், உடல்நலக்குறைவு, அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த சாதத்தை சாப்பிட்டால் இந்த கோரிக்கை நிறைவேறும் என்ற எண்ணம் உண்டு.
அது எனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கிறேன். பல பேருக்கு அது நல்லதுன்னு நடந்துருக்கு, வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, அந்த வியாழன் பௌர்ணமி இவருக்கு விசேஷமான நாள். இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நைட்டில் படுத்திருப்பாங்க, இரவு படுத்திருந்து காலையில் செல்வார்கள். அதே மாதிரி பௌர்ணமி விசேஷமான நாள். பௌர்ணமி இங்கே இருந்து காலையில் தான் செல்வார்கள். பௌர்ணமிக்கெல்லாம் அங்கே படுக்கவே இடம் கிடைக்காது. பல ஊர்களிலிருந்து வருவார்கள். சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி, இந்த சைடில் பார்த்தா ராமநாடு, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், இந்த மாதிரி பல இடங்களிலிருந்து வேன்லையும் கார்களையும் வந்து இங்கே காரே கூட இடம் இருக்காது, அதை மாதிரி வந்துருக்கும். ஆனால் அங்கே படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது, அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும். அது பத்தாவதுக்கு அந்த சிவன் கோயிலில் போய் பட்சத்தில் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏன்னா அவர் இங்கே இருந்து அவர் ஞானம் வாங்கினவர், அதனால சிவன் கோயிலும் இதை சேர்ந்தது தான். அதனால் மும்மூர்த்திகள் வந்து சிவன் கோயிலேருந்து இங்கே வந்து அழைச்சிட்டு வராங்க. இதுதான் ஊருடன் உற்று வாழ்ந்து இங்கு பல ஊர்க்காரர்கள் வந்து அவர்களை ஆதரித்து அந்தவர்களுக்கு நல்ல ஒரு உபச்சரிப்பு கொடுத்து, நிர்வாகமும் உபச்சரிப்பு, இங்கே நிர்வாகமும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் செய்து அவர்களை மறுநாள் போகும் வரை நல்ல உபச்சரித்து ஐயாவின் அருளோடு அவர்கள் சந்தோஷமாக இங்கிருந்து கிளம்புவார்கள். அவர்கள் வைத்த கோரிக்கை அவர்கள் சென்ற பிறகு நிறைவேற்றி பல பேர் பல ட்ரிப்பு இங்கே வந்து படுத்து உறங்கி எழுந்து செல்வது வழக்கம். இது தொன்று தொட்டு நடந்து வருகிறது. ஐயா நான் பார்த்த வரையிலும் பல பேர் வந்து ஒரு காலு கை இழுத்தவங்க, வாதடித்தவங்க, அதை மாதிரி பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு 3 நாள் படுத்துருந்தாங்க. ஏன் அம்மா இந்த மாதிரி படுத்துருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன எல்லா டாக்டரும் கையை விட்டுட்டாங்க, கிட்னிக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஐயாவை நம்பி தான் வந்திருக்கேன். சரிம்மா ஐயா சாரை சாப்பிடுங்க அப்படின்னு. ஒரு வாய் கூட வைக்கவில்லை, முடியவில்லை தம்பி அப்படின்னாங்க. நானே வாங்கி கொண்டு கொடுத்து 2 வாய் தான் தின்னாங்க. அதனால் என்னால் முடியலன்னாங்க. 3ஆவது நாள் வாங்கி கொண்டது கொடுத்தேன். அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டுவிட்டு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா என்றார்கள். அதையும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டுவிட்டு நன்றாக எழுந்து நல்ல ஒரு மனிதராக காலையில் எழுந்து விடிந்தவுடன் அவர் பாத்ரூம் சென்று அவராக முகமெல்லாம் கழுவி அவராக நடந்து வந்து திருப்பி உட்கார்ந்து எல்லாரும் போல நல்லதமாக இருந்தார். எனக்கே ஆச்சரியமாக ஆகிவிட்டது. நான் அந்த அம்மாவிடம் கேட்கவும் இல்லை. இந்த என்ன எல்லாம் அவரோட சக்தி அப்படின்னு நான் நினைத்து கொண்டு அந்த அம்மாவிடம், அம்மா இப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். தம்பி இன்னும் பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இருங்கம்மா இப்போ படையல் போடுவாங்க, படையல் போட்டோன்னே அந்த சாதம் வாங்கி தர திருப்பி இருங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போனேன். திருப்பி அதே மாதிரி வாங்கி கொடுத்து சாதாரண மனிதரை எப்படி அவர் வயிற்றுக்கு சாப்பிடுவாரோ அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. நிம்மதியாக இருந்தாங்க. 1 வாரம் இருந்துவிட்டு அவங்க உடல் நலம் நன்றாக போனவர்கள் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சென்று விட்டார்கள். சென்ற பிறகு திருப்பி அதே பௌர்ணமியில் அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அன்னம் அளிக்கிறதுக்கு அன்னக்கோள் வந்து சர்வை பண்ணாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மகானிகள். கோரிக்கை எது வைத்தாலும் சரி, படிப்புக்கு செல்வதற்கும் சரி, காலேஜுக்கு செல்வதற்கும் சரி, எங்கு சென்றாலும் சரி, அவரிடத்துல ஒரு பேனை பென்சிலோ வைத்து அவர் காலடி வைத்து வாங்கிவிட்டு சென்றார். பல பேர் இங்கிருந்து சென்றவர்கள் டாக்டராக இருக்காங்க, கலெக்டர் ஆகியிருக்காங்க, ஏன் ஐஏஎஸ் இங்கிருந்து பெரிய அதிகாரியாகவும் ஆகியிருக்காங்க. அதுவும் இங்கே வந்துட்டு போயினவங்க. அதே அவர்கள் நிகழ்ச்சிக்கும் வந்து கலந்து கொண்டிருந்திருக்கார்கள். அவர்கள் சொல்லியையும் ஓப்பனாக பேசியிருக்கார்கள் மேடையில். இவ்வளவு நிகழ்ச்சிகள் அற்புதங்களையும் எல்லாமே ஐயா வந்து இருக்கார். நம்ம எனக்கே ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தது. சொல்லுங்க. நடந்தது நான் சில டிவிகளிலும் சில
யூடியூபர் பேசியிருக்கேன். அதிலே தெரியும் என்னன்னா, இங்கு ஒரு விருட்சம், தலை விருட்சம் அப்படிங்குவது நாகலிங்கம் மரம். அது வந்து ஐயா காலத்திலேயே இருந்தது. ஐயா காலத்திலே அப்போ வந்து இப்போ வரைக்கும் இருக்கு. ஆண்டுகளும் 300 ஆண்டுகளுக்கும் மேல் எங்க தாத்தாவோட ஆமா. தாத்தாவுக்கும் அவர்கள் வந்த நேரம் இந்த இடத்துல இருந்தது. நான் சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். அந்த மரம் வந்து இடையில் பட்டு போன பிறகு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அப்பொழுது நான் அது நினைத்து வேண்டிக் கொண்டேன். வேண்டிக் கொண்ட போது அந்த சம்பவம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது. அதை நினைவாக மரம், அதே நாகலிங்க மரம் வைக்க வேண்டும் என்று நம்ம இங்கே உட்கார்ந்து இந்த இடத்துலேயே தான், இந்த நந்தவனத்திலேயே ஐயாவின் பின்சைடு ஐயா அந்த மரம் இருந்த இடத்துக்கு நேராக ஐயாவின் பின்பக்கம் வைத்திருக்கிறேன். இந்த இருக்கு பார்க்கலாம், பின்னாடி மரம் தான் இதை வச்சு கொடுத்து வருது. அந்த மரம் வைத்தது ஸோ இந்த மரம் வந்து நீங்கள் தான் வச்சது இல்லையா? ஐயா வச்சார். ஐயாட்ட கொண்டாந்து கொடுத்து ஐயா வச்சார். அதோட வீடியோவும் இருக்கு. இந்த மாதிரி பல அற்புதங்கள். அதாவது ஆனால் பல ஊரை சேர்ந்தவர், பல இன மக்களும் பல இனத்தவர்களும் இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகி இருக்கிறது. அது மாதிரி இவங்களும் பல இனத்தவர்களும் பல ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் நிர்வாகமும் அவர்களை ஆதரித்து அனுசரித்து அவர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதையும் செய்து நல்லபடியாக நடந்து. அதே மாதிரி ஸ்கூல் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது சின்ன ஸ்கூலாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஹைஸ்கூல் கட்டுவதாக ஆசிரமத்தில் திட்டமிட்டு இருந்து வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ஆசிரம நிர்வாகமே வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க, வைத்திருக்காங்க. ஏற்றது நம்ம உட்காந்து ஏற்றதான் ஸ்கூல் இருக்கு. அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இங்கே சாப்பிடுவாங்க, அவங்க வீட்லேயும் சாப்பிடுவாங்க. நிர்வாகம் ஒரு நல்ல நிலைமையில் நல்ல திறமையாக நடந்து கொண்டு இருக்கிறது. என்னையும் ஆதரித்து எல்லோரும் அனுசரித்து நல்ல விதமாக நீங்கள் ஐயா செய்யுங்க, தொண்டு செய்யுங்க அப்படின்னு ஊக்கம் கொடுக்கிறார்கள். எனக்கு ஊக்கம் கொடுப்பதை விட ஐயாவின் ஊக்கமே எனக்கு ரொம்ப சிறந்தது. எனது உடல்நலைக்கு எவ்வளவு இருந்தாலும் கவலை இல்லாமல் நான் வந்து இங்கே இறங்கி வேலை செய்வேன். எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது அந்த பெரிய 10 பேர் பலத்தை ஐயா இங்கே வந்தோடனே கொடுத்துருவேன். நான் செஞ்சு வருகிறேன். அது மட்டுமல்ல, இங்கே உள்ள சாதுக்கள் எல்லாருமே என்னிடம் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் பழகி கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு நானும் சில உதவிகள் செய்வேன். இங்கே மற்ற எது நிகழ்ச்சி எது இருந்தாலும் என்னை அழைப்பார்கள், எனக்கும் கொடுப்பார்கள். நானும் அதற்கு உதவி செய்து பேருக்கு இப்போது அன்னதானபுரத்தில் இருப்பேன். நீங்கள் கூப்பிட்டதுனால உங்கள்கிட்ட வந்து இந்த பேட்டியை கொடுத்தேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா. கோரக்க சித்தரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இது ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி.